இப்போ 1965 அல்லது 70 எழுதின என்னுடைய புஸ்தகங்கள் இப்போ 50 வருஷத்துக்கு பிறகு இப்போ எழுதுகிற அதே சப்ஜெக்டில் எழுதுறதுல எனக்கு அந்த பழைய புத்தகங்கள் எதையுமே ரிவைஸ் பண்ண தேவையே இல்லை. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வேளை சில வேர்டிங்ஸு இதில் ரொம்ப ரொம்ப வெரி ஃபியூ, பட் இந்த டாக்ட்ரினல் கண்டென்ட் நோ சேஞ்ச். ஆண்டோடைய பெரிய கிருபினால அதுக்காக நான் ஆண்டவரை பல நேரம் அழுது ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் அப்படியே ஜிக்ஸாக போகிறத நான் பார்த்துருக்கேன். முதல் 10 வருஷம் ஒன்று பேசுகிறது, அடுத்த 15-20 வருஷத்தில் இன்னொரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, அப்போ வேறு ஒன்று பேசுகிறது. பட் அந்த கன்சிஸ்டன்சி இல்லை. பட் அவனுடைய பெரிய கிருபையினால் ஃப்ரம் டே ஒன் நீங்கள் என் புக்கு எந்தையும் 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள புக்கு 30 வருஷம் எடுத்து பார்த்தா அந்த கன்சிஸ்டன்சி, அந்த கோஹரன்ஸ், அந்த தியாலஜிக்கல் டாக்ட்ரைனல் ஸ்டெபிலிட்டி வில் பி தேர், ஆல்வேஸ் தேர். அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை. எனக்கு தியாலஜிக்கல் செமினரிக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. கிடச்சிருந்தா நான் போயிருப்பேன். ஏன்னா அதுக்கு நான் அகெயின்ஸ்ட் கிடையாது, கிடைக்க போகிற வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க எவ்வளோ மணி நேரம் படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நானும் படிக்கிறேன். கர்த்தர் அதை ஆனர் பண்ணுறாரு. அதாவது கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நேயத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன தாழ்ந்து கர்த்தர் கொடுத்துருக்காரோ அதை போய் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அது வீண் போகவே போகாது. அது என்னுடைய லைஃப்பில் அது ஏன்னா நான் நிறையா டிஸ்அட்வான்டேஜில் வளர்ந்தவன். ஒரு இங்கிலீஷ் பைபிள் எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் எவ்வளோ நாள் காத்து கிடந்தேன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க முடியல இங்கிலீஷ் பைபிள். அந்த கிடியன்ஸ் நியூ டெஸ்டமென்ட் வச்சுட்டே நான் சமாளித்தேன் எவ்வளோ நாள். பிறகு இந்த டேக்ஸ் பைபிள்னு ஒன்று வந்துச்சுது.